உம்மை போல உம்மை போல உம்மை போல நான் மாறனுமே இயேசையா. உம்மை போல உம்மை போல உம்மை போல நான் மாறனுமே இயேசையா. மீண்டுமாய் சொல்லுவோமா? உம்மை போல உம்மை போல உம்மை போல நான் மாறனுமே இயேசையா. உம்மை போல உம்மை போல உம்மை போல நான் மாறனுமே இயேசுவே. உம்மை போல எங்களை மாற்றுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை போல எங்களை மாற்றுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம், தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல உம்மை போல உம்மை போல நான் மாறனுமே இயேசையா. உம்மை போல உம்மை போல உம்மை போல நான் மாறனுமே இயேசையா. திருபாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே. தூய ஆவியே தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ. துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya ஹalleluya. ஆராதனை
இருதயத்திலிருந்து சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. அன்பரே, இந்த காலை வேளையில உம்முடைய பிரசன்னத்திலே நிற்கிறவர்களாய் மாத்திரமே அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களோடு பேசும். புது திருத்திகளாய், புது பாத்திரங்களாய் எங்களை மாற்ற குயவனே உம்தன் கரத்தில் எங்களை முற்றிலும் முழுமையாய் அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை மாற்றும், எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரத்திற்குள்ளாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. புது திராட்சரசம், புது துருத்தி என்ற அந்த காரியத்தை தலைப்பிலே கடந்த வாரத்தில் நாம் ஆரம்பித்தோம். Last Sunday we began with the topic of new wine and new wine skins, and today we will continue with that. அதனோடு தொடரும்படியாக இருக்கிறோம். ஒரு விசேஷித்த ஒரு பொருளை குறித்து கடந்த வாரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஆரம்பித்தேன். I shared with you last Sunday about a very unique, important product that is very familiar to many of us. நமக்கு பழக்கமான சகஜமான ஒரு துருத்தியை ஒரு பொருளை குறித்து பேசினேன். என்ன காரியம் ஞாபகம் இருக்கா? டப்போவேர். ரைட், டப்போவேரை குறித்து பேசினோம். சிலர் பயன்படுத்தி இருக்கலாம், சிலர் அதை பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற ஒரு பொருள் நிச்சயமாகவே எல்லோரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முறையாவது பயன்படுத்தியிருக்கக்கூடும். The product that I want to introduce today is something that you would probably have used at least once in your life, if not more. இந்த காரியம் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கீங்களே, தெரியும். அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரப்பர் பேண்ட்ஸ், தமிழில் அதுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இருக்கா? கித்தா. கித்தா இருக்கா அப்படின்னு கேட்போம். மலாய் வார்த்தையை நம்ம தமிழாக மாற்றிட்டு அது நம்ம மலாய் வார்த்தை தமிழ் வார்த்தையாய் மாற்றி விட்டோம். அப்போ நமக்கு தெரிஞ்சது கித்தா இருக்கான்னு கேட்டால் நமக்கு தெரியும் ரப்பர் பேண்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரப்பர் பேண்ட் ஏன் பயன்படுத்துகிறோம் என்றால் அதற்கு இருக்கக்கூடிய இந்த விசேஷித்த தன்மை. The reason that we use rubber bands is because it has this very important characteristics. It is stretchable. அது இழுக்கக்கூடிய அது தன்மை உடையதாக இருக்கிறது. அது விரிவாகத்தக்கதான அந்த தன்மை உடையதாக இருக்கிறது. It has the ability to be stretched, to be pulled, and we use it for different things. We don't want to go into those details. வெவ்வேறு காரியங்களுக்கு நாம் இந்த காரியத்தை பயன்படுத்துகிறோம். அப்போ விரிவாகுகிற தன்மை குறித்து கவனித்து இன்றைக்கு நம்முடைய சுவிசேஷ பாகம் மாத்திரமல்ல, நாம் வாசிக்க வேண்டிய லூக்கா 5ஆம் அதிகாரம் 36லேருந்து 39 வரை வாசிக்க நாம் மீண்டுமாய் கேட்க போகிறோம். So with this thing in mind, that understanding that stretchable characteristic of a rubber band, we will look at the same characteristics that Jesus highlights in Luke chapter 5 verses 36 to 39. லூக்கா 5ஆம் அதிகாரம் 36லிருந்து 39 வரை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். And he was also telling them a parable. No one tears a piece of cloth from a new garment and puts it on an old garment. Otherwise, he will both tear the new, and the piece from the new will not match the old. And no one puts new wine into old wineskins. Otherwise, the new wine will burst the skins, and it will be spilled out, and the skins will be ruined. But new wine must be put into fresh wineskins. And no one, after drinking the old wine, wishes for new,
For he says, the old is good enough. வாசியுங்கள். அவர்களுக்கு ஒரு உவமையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்திற்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போகும். ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டு இருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு நமக்கு இந்த துருத்திகளை உவமையிலே அவர் சொல்லி கற்றுக் கொடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். We see and the teaching of Jesus as he uses the analogy of a wine skin and how he teaches us and explains what it is to be a Christian. ஒரு கிறிஸ்தவர்களாக எப்படி இருக்க வேண்டும். அப்ப கடந்த வாரத்தில் பழம் துருத்தி, அதாவது பழைய துருத்தி, பழைய பாத்திரத்தை குறித்து நாம் கவனித்தோம். Last week we looked at the old wine skin, the characteristics of the old wine skin. அது எப்படிப்பட்ட சுவாபம் உடையது, எப்படிப்பட்ட குணமுடையது என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது புதிய திராட்சரசம். Today we will look at new wine skin. In verse 38 of Luke chapter 5 it says, but new wine must be put into fresh wine skins. புது திராட்சரசம் புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அதாவது ஊற்றி வைக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு பேசுகிறார், போடுகிறார்னு சொல்கிறார். அந்த புது திராட்சரசம் புது துருத்திகளில் போட வேண்டும். அதே நேரத்தில் திட்டம் தெளிவாய் சொல்லிவிட்டார், புது திராட்சரசம் பழைய துருத்திகளில் போடக்கூடாது. He's already said these two things, that new wine must be poured into new wineskin and new wine should not be poured into old wineskin. ஏனென்றால் பழையதிலே போட்டால் என்னமாகும்? அது உடைந்து போய்விடும், ரசமும் சிந்தி போய்விடும், அந்த துருத்தியும் பிரயோஜனமற்றதாய் போய்விடும். The wineskin will become useless ultimately. But to have new wine, you must put it into new wine skin. அப்ப புது திராட்சரசம், நியூ வைன், இது எதிலிருந்து உருவாகுகிறது என்று சொன்னால் திராட்சை பழம். Alright, it is out of the grape wine. They take the fruits, அந்த பழத்தை எடுக்கிறார்கள். நம்ம பார்க்கிறது அதோடைய ப்ராடக்ட் மட்டும்தான் பார்த்த வரைக்கும். ஆனால் அந்நாட்களிலே இந்த திராட்சை ரசத்தை எப்படி உருவாக்குவார்கள் என்று சொன்னால், the ancient traditional method of producing wine is like this. அந்த பழத்தை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த பழத்தின் மேல் ஏறி மிதிப்பார்கள். சில பேர் யோசிக்கிறீங்க, இவ்வளவு வருஷமா இதை தான் குடிச்சிருக்கிறோமா அப்படி. மிதிப்பார்கள். அதை மிதித்து 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 அதை நசுங்கி போகிற அளவிலே அதை மிதித்து கொண்டே இருப்பார்கள். The process in the ancient traditional method requires that they put it in a big tub and they step into it and they start walking, crushing, ensuring that it becomes juice. பழத்திலிருந்து அந்த ரசம் உருவாகத்தக்கதாக அவர்கள் நடப்பார்கள். நடப்பது மாத்திரமே அல்ல, அந்த அந்த ரசத்திலிருந்து ஆங்கிலத்தில் சொல்லுகிற வார்த்தை ஃபெர்மெண்டேஷன். தமிழுக்கு ஒப்பான வார்த்தை இருக்கிறதுங்களா? அந்த திராட்சை ரசம் உருவாகுகிற அந்த தன்மை, அதாவது அதுலேருந்து பபிள்ஸ் வரும், அதுலேருந்து கேஸஸ் வெளியாகும்,
அது ஒரு விசேஷித்த ஒரு திராட்சை ரசமாய் மாறுவதற்கு என்ற அந்த ப்ரோசஸ் நடக்கிறது. தி ப்ரோசஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் அந்த புது திராட்சை ரசம் உருவாகுகிறது. ஆஃப்டர் தி completion of this process is what we receive or get as the new wine. அப்ப புது திராட்சை ரசம் உருவாக கொடுக்க தேவன் விரும்புகிறார். God desires to give us new wine, the new into our life. புது வருஷத்தில் புதிய காரியங்களுக்காக அநேகர் ஜெபித்திருக்கிறோம். Many of us have prayed for new things, for new plans, for new ideas of God for this new year for our lives. But what is important to receive the new? It is to receive the new wine, you must be new wineskin. புது திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்வதற்கு புதிய துருத்திகள் இருக்க வேண்டும், புது துருத்திகளாக மாற்றப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாத ஒரு காரியம். அப்ப இன்றைக்கு நாம் புது துருத்திகளாய் மாற்றப்பட கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that we are and we become new wineskins because he has great plans for us. அநேக விசேஷத்த திட்டங்களை வைத்திருக்கிறார். நமக்காய் மாத்திரமே அல்ல, நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக திட்டங்கள் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை அனுபவிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? God has plans for us individually, for our families, for our church. He has wonderful plans and purposes that he desires to fulfill in our lives. But are we ready? Are we ready to accept? Are we ready to be changed? இந்த புது துருத்தியுடைய விசேஷித்த தன்மை என்னவென்றால், அதிலே புதிய திராட்சை ரசம் ஊற்றப்படும் பொழுது அது விரிவாகத்தக்கதான ஒரு தன்மையுடையதாக இருக்கிறது. The characteristics of the new wineskin, it is what is the important characteristics as much as it is important that it doesn't leak, is it has the ability to stretch. விரிவாக. அப்ப அந்த திராட்சை ரசம் ஊற்றப்படும் பொழுது அது விரிவாகும். விரிவாக புதிய காரியத்திற்கு ஏற்ற விதமாய் மாற்றப்படுவதற்கு, விரிவாவதற்கு அது ஆயத்தம் உள்ளதாக இருக்கிறது. The new wineskin has the ability to be stretchable, to suit according to the wine that has been poured into it. So the wine, in a sense, transforms the wineskin. இந்த திராட்சை ரசமானது என்ன செய்கிறது என்றால், இந்த திராட்சை துருத்தியை மாற்றத்தக்கதாய் அது செயல்படுகிறது. அதோடைய சுவாபம், குணத்தை மாற்றத்தக்கதாய், விரிவாகத்தக்கதாய் மாற்ற அது கடந்து வருகிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சபைக்கும் நமக்கும் இந்த புது துருத்தி தேவை. மாற்றப்படத்தக்கதான அந்த தன்மை உடையவர்கள் தேவை. We need this kind of wineskins in our church, in our life, in our family. We need to become this new wineskin. We need it. மாற்றப்படத்தக்கதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பலசா புதுசா? Is it the old or is it the new? பலசா இருக்கலாம், பலசாவே இருந்துட்டே போயிடலாம். We can be the old, we can remain as the old, or we can become new as the Lord desires us to be new. புதிய காரியங்களுக்குள்ளாய், புதிய திட்டங்களுக்குள்ளாய், புதிய சுவாபங்களுக்குள்ளாய் மாற்றப்படுவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கலாம். அப்ப பழசென்று சொல்லும் பொழுது, பாஸ்டர் இந்த நரைச்ச முடியுள்ளவர்கள் தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? Pastor, when you speak about the old, are you speaking about the older generation of people in our church? Not at all. பழசு என்று சொல்லும் பொழுது பழைய சிந்தை, பழைய சுவாபங்களை குறிக்கிறது. When I speak about the old, it refers to people with the old mindset, people who are very stuck in their old lifestyle and way of doing things. அப்ப வாலிபர்கள் கூட இப்படிப்பட்ட சுவாபத்தில், இப்படிப்பட்ட ஒரு குணத்தில் மாட்டிக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய காரியங்களுக்காக, கர்த்தருடைய திட்டங்களுக்காக ஆயத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. It is a life that is not ready to receive and to accept the new things that the Lord wants to do. ஒரு உதாரணமாய் சொல்லுகிறேன். I share an example, a very real example, ஒரு உண்மையான உதாரணம். ஒரு திருச்சபையில
எந்த திருச்சபைன்னு கேட்கக்கூடாது. ஒரு திருச்சபையில் in a church, இந்த திருச்சபையில் துதி ஆராதனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பேசினார்கள். So there was this church. இது அநேக வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். They wanted to introduce praise and worship. அப்ப துதி ஆராதனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்? இது ஆராதனை முறைமையிலே இல்லாத ஒரு காரியம், இதெல்லாம் செய்யவே கூடாது. ட்ரம் சபையில் அறிமுகப்படுத்தணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் பிப்ளிக்கலே இல்லை, இது பாரம்பரியமான இசைக்கருவியே இல்லை, இதெல்லாம் நீங்க அறிமுகப்படுத்தக்கூடாது. அப்ப கொஞ்ச நாட்கள் போன பிறகு இந்த சபையிலே என்ன செய்தார்கள் என்றால், சரி ஆராதனை நேரத்திற்கு இடம் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒற்றுக்கொண்டார்கள். There was this church, as I was just mentioning, as they wanted to introduce praise and worship, which was not accepted by the majority of the congregation, saying this is not part of our tradition, is not part of our service order. They wanted to introduce drum to the church. They say, no, this is not been the instrument that we are using in the church. We must use the old traditional ones only. After some time of discussion, they agreed. என்ன ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், ஆராதனை நேரம் 9 மணி, துதி ஆராதனை 8:45 வச்சுக்கோங்க, 9 மணிக்கு நாங்கள் வர்றதுக்குள்ள முடிச்சிருங்க அப்படின்றாங்க. நல்ல ஒரு சமாதானமான ஒரு தீர்மானம் இல்லை? So the decision they take was, service begins at 9. You can have praise and worship from 8:45 to about 9 o'clock. Then when we come at 9, you stop the praise and worship. துதி ஆராதனைக்கு பாருங்க அவ்வளோ ஒரு எதிர்ப்பு இருந்த நாட்கள் இருந்தது. There was so much of opposition to praise and worship once upon a time. இந்நாட்களிலே நிறைய மாற்றங்கள் நடந்து முடிந்தது. அப்போ பழைய சிந்தை, பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள். அப்போ அந்த திருச்சபையில் என்னை பாஸ்டராக போட்டாங்க. மறுபடியும் சொன்னேன், எந்த சர்ச்சுன்னு கேட்டுறாதீங்க. Alright, so I was sent as a pastor to that church. அப்போ நான் சொன்னேன், ஏன் 8:45 ஒரு வர்ஷிப்பு ஆரம்பித்து ஆராதனை வித்தியாசமாக 9 மணிக்கு திடீர்னு ஆரம்பிக்கிறாங்க? அந்த 8:45 ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க, 9 மணிக்கு மேலே எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க. So I was sent as the pastor of the church, and as I went, I saw about 4 to 5 people standing and singing praise and worship, but people actually come after 9 to have the service. ஏன் இப்படி செய்யணும்? ஆராதனைக்குள்ளாகவே நம்ம துதி ஆராதனை செய்யலாம்னு சொன்னோன்னே பயங்கர எதிர்ப்பு, பலம் துருத்தி. என்ன செய்யறது? அப்போ இந்த விதமான ஒரு எதிர்ப்பு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்ற ஆரம்பித்தோம். என்ன செய்வோம் என்றால், அந்த ஆராதனையும் செய்வோம், ஆராதனைக்குள்ளாக செய்திக்கு முன்பாக ஒரு 2-3 பாடல் பாடிடுவேன். அப்படி சுருக்கமாக சின்னதாக ஒரு மெட்லி சிம்பிளாக முதல்ல செய்தது போல. Alright, so I started making changes in the sense that we wanted to change the service, praise and worship to be part of the service order, which was not very accepted by the congregation leaders especially. So we started maintaining the worship before the service while introducing a few worship medley songs before the sermon. அப்போ போக ஏறக்குறைய ஒரு வருஷம் எடுத்துச்சு. அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தோம். 4-5 பேர் வந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஜெப நேரமாய் மாறிவிட்டது. ஆராதனை நேரத்திலும் இந்த துதி ஆராதனை இருந்தது. அப்போ ஒரு வருஷத்திற்கு பிறகு தலைவர்களே சொன்னாங்க, ஏன் 2 ஆராதனை ஒன்னே வச்சுட்டு போயிருங்க, அது தேவையில்லைன்னு சொல்லி அவங்களே மாத்திட்டாங்க. பழம் திருத்தியை அவர்கள் புது திருத்திகளாய் மாறிவிட்டார்கள். The old wine skin decided and said, okay, why should we have 2 praise and worship? Let's just have 1. I want to praise God for that. அந்த ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அந்த சபைக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வந்தார். ஆனால் பழையது விட்டால்தான் புதிய காரியத்திற்குள்ளாய் நுழைய முடியும். Only when we let go of the old way of thinking, then only we can receive the new. அதுதான் மனம் திரும்புதலுக்கு அர்த்தம். That's the meaning of repentance. metanoia என்ற கிரேக்க வார்த்தை என்று சொல்லும் பொழுது நம்முடைய செயல் மாத்திரமல்ல, வெளிரங்கமான ஒரு மனம் திரும்புதல் மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தனையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். When we say the word metanoia, it does not only mean an outward form of repentance, but it is also a mental change that needs to take place, a transformation, the renewal of our minds. நம்முடைய மனம் புதிதாக, நம்முடைய சிந்தை புதிதாக கர்த்தருடைய காரியங்களுக்கு ஏற்றவிதமாய் மாற்றப்படுவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
must be people who are ready to accept the new things that the Lord wants to do. ஒரு வேதத்தின் உதாரணத்தை கொடுக்கிறேன். I give you a biblical example. இந்த சம்பவம் என்ன சம்பவம் என்று படத்தை பார்த்த உடனே அநேகருக்கு தெரிந்திருக்க கூடும். I'm sure as you see this picture, this image, immediately you are able to understand what passage it is. It is from John chapter 8 verses 1 to 11. யோவான் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நடைபெறுகிற சம்பவம். ஒரு சகோதரி அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் என்று அகப்பட்டு சில மனிதர்கள் இயேசுவின் அண்டையில் கொண்டு வருகிறார்கள். Some men caught this woman in adultery and they bring her to Jesus. In their mindset, what they should do is follow the law of Moses. What is the law of Moses says about people who are caught in adultery? Stone them. கல் வீசி அவர்கள் கொல்லப்பட வேண்டும். அந்த எண்ணத்தோடு அந்த திட்டத்தோடு வருகிறார்கள். இயேசுவை பரிசோதிக்கும்படியாய் சோதித்து பார்க்கும்படியாய் வருகிறார். They come to test Jesus whether he will follow the law of Moses. So here is this group of people pressuring Jesus to make a decision. What is the right thing to do? இயேசுவை அவர்கள் அந்த விதமாய் அந்த பேசி அந்த தாக்குதலோடு அந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு கொடுக்கிற பதில் தரையிலே எழுதின பிறகு, யாரிடத்தில் பாவம் இல்லையோ அவன் முதல் கல்லை வீசுகிறான். He who has no sins, let him throw the first stone என்று சொன்ன உடனே அந்த சூழ்நிலை மாறுகிறது. பழம் துருத்திகள் புது துருத்திகளாய் கடந்து செல்கிறார்கள். தங்களுடைய பாவம் அந்த உணர்வு வந்து குற்ற உணர்வோடு அவர்கள் மனசாட்சியில குத்தப்பட்டவர்களாக அவர்கள் எல்லோரும் கடந்து செல்கிறார்கள். They return with a clearer conscience, a realization of their own sinfulness, and they go back. They go back as new wine, convicted by the Spirit of God as Jesus speaks to the word. ஆனால் அவர்கள் மாத்திரமே அல்ல, இந்த பெண்ணிடத்திலும் கர்த்தர் பேசி ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். Not only to them but also to this woman, that when Jesus speaks to her and he says, go and sin no more, இனிமேல் உன் பாவ வாழ்க்கையிலே இராதே, இரண்டு கூட்டத்தாரோடும் பேசி அவர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். Amen. See, the way Jesus thinks is very different from the way we seem to think. ஒரு தப்பை ஒரு தவறுதலை பார்த்து தான் அந்த குறையை சொல்லி சொல்லி புலம்பி பேசி, ஆனால் கர்த்தர் பார்க்கிற விதமோ அதற்கு எப்படி தீர்வு காணலாம், இதற்கு எப்படி ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கலாம். When we see certain situations, we complain and we complain and we complain and again, but when the Lord sees it, he sees it differently. He says, how can I find a solution to this problem? And he gives them a solution that they are able to journey on and begin new, begin fresh. New wine, Jesus. New wine skins, we. புது திராட்சரசம் இயேசு. அவர் போதிக்கிற போதனை, அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் புது திராட்சரசம். நாமோ அந்த புது துருத்திகளாய் மாற்றப்படும் பொழுது அவர் புதிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். புது துருத்திகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார், புது திராட்சரசத்தை ஊற்றுவதற்கு. பழச வச்சுக்கிட்டு புதுசை ஊற்றுங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் மாற்ற வந்திருக்கிறேன், உன்னை மறுரூபமாக்கும்படியை வந்திருக்கிறேன். If we want to remain in the old and not willing to let go, not willing to move forward, முன் செல்வதற்கு ஆயத்தமா இல்லை என்றால் நாம் மனமாற்றம் அடைய முடியாதவர்களாக இருப்போம். சீனா தேசத்துல ஒரு சம்பவம், உண்மை சம்பவம், அநேக வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். True incident that happened in China many years ago. ஒரு சகோதரி அவர்கள் வாலிப பிரயாயத்தில் வந்து கடந்த பிறகு அவர்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள் அதிகமாய் உண்டாயிற்று. அவருடைய கை கால் சரியாய் வேலை செய்யாது. This Chinese sister in China, in Yunnan province, she had this disability, or almost feeling paralyzed as she was growing up in her teenage years. And she didn't understand. She thought that was normal, that was her, who she was. அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி, இப்படிப்பட்ட என்னுடைய சரீரம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அப்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மருத்துவர்கள் என்னென்னும் பரிசோதனை செய்து ஒரு தீர்வு காண முடியல. ஆனால் அநேக வருஷங்களுக்கு பிறகு
many years later, she went for a specialist treatment and they did a scan. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கேனை செய்து அவர்கள் மூளை பகுதியை அவர்கள் ஸ்கேன் செய்து பார்க்கும் பொழுது ஒரு ஊசி அவருடைய மூளை பகுதியிலே அந்த எலும்புக்குள்ளாய் குத்தி அந்த மூளையை தொட்டு கொண்டு இருந்ததனால கரை பிடித்த ஒரு ஊசி, a rusty pin was stuck into her skull and it penetrated to the extent it was touching her brain, and that was the cause of all her disability. அவருடைய பலவீனத்திற்கு இதுதான் காரணமாய் இருந்தது. ஒரு பரிபூர்ண வாழ்க்கை வாழ முடியாத ஒரு வாழ்க்கை, a life that she was not able to live to its fullness. அப்ப அதற்கு வேண்டிய அந்த சிகிச்சை செய்தார்கள். They did the necessary operation for that purpose and they removed the rusty pin. கரை பிடித்த ஊசியை எடுத்தார்கள். அந்த கரை பிடித்த ஊசி எடுத்த உடனே அவர்கள் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். God has given her the ability to live a normal life. இந்த விதமான கரை பிடித்த ஊசி நம்முடைய பழைய சுபாவம். Our old character, our old way of doing things and thinking is this old rusty pin. God wants to remove that. அதை வெளியாக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையை முழுமையாய் அனுபவிக்கும்படியாய் ருசித்து பார்க்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். God desires to change and to transform us. இன்றைக்கு என்ன மாற்றப்பட வேண்டும் என்று கேட்க வேண்டும். Today is the time that you need to ask, what needs to change? Today is the time to change. The beginning of change must take place. ஆரம்பம், மாற்றத்திற்கு ஆரம்பம். என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற வேண்டும் ஆண்டவரே? ஏன் முழுமையான ஒரு சந்தோஷம் இல்லை, முழுமையான ஒரு ஆசீர்வாதம் இல்லை? மாற்றம் இல்லாததுனால. Why do I not have fullness of life? Why do I not have the things that God has planned for me? Why there are so many prophecies but there's no fulfillment? எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை நான் பெறுகிறேன் ஆண்டவரே, ஏன் அதோடைய முடிவை நான் காண முடியவில்லை, அதோடைய சம்பூர்ணத்தை நான் அனுபவிக்க முடியலை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், துருத்தி தான் பிரச்சனை, திராட்சரசம் அல்ல. The problem is not with the wine, the problem is with the wine skin. It is with us. நம்மை மாற்றும்படியாய், தனிப்பட்ட விதமாய் அல்ல, தனிப்பட்ட விதமாய் மாத்திரம் அல்ல, நம்மை சபையாக மாற்றும்படியை விரும்புகிறார். Not only as individuals, but the Lord wants to transform us as a church. He looks forward to new wine skins. புது துருத்திகளை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். புது திராட்சரசத்தோடு அவர் காத்திருக்கிறார். The Lord waits with new wine to be poured into new wine skins. ஆண்டவரே, அந்த புது துருத்தி நானா இருக்கணும் ஆண்டவரே. Lord, I want to be that new wine skin. நீர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை அனுபவிக்க நான் வாஞ்சையாய் இருக்கிறேன் என்று சொல்கிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் என்று நினைக்கிறேன். I believe it's Isaiah chapter 43 verses 18 and 19. ஒரு ஆங்கிலத்தில் ஒருவர் தமிழிலே வாசிக்க கேட்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பழசிலே உட்கார்ந்து சிக்கி மாட்டிக்கொண்டு இது சரியில்லை, அது சரியில்லை, என் வாழ்க்கையில சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் சரியில்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்காமல், வேதம் சொல்லுகிறது, பழையவைகளை குறித்து சிந்தியாமல், அதை குறித்து யோசியாமல், இதோ என்ன செய்கிறாரா? வாசிங்க மீண்டுமா இந்த வசனத்தை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். வாசிங்கள் ஆங்கிலத்தில். Remember ye not the former things, neither consider things of the old. Behold, I will do a new thing.
now it shall spring forth. Shall you not know it? Do you not see it? I will even make a way in the wilderness, in rivers in the desert. The Lord does a new thing. He's asking a question. Do you not see it? இது நீங்கள் அறியவில்லையா? நான் புது காரியம் செய்கிறேன், ஆனா அனுபவிக்க, அதை ஏற்றுக்கொள்ள, அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமா இல்லை. பூர்வமானவைகளை அப்படி பிடித்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். We are holding on to the past, grudges, anger, unforgiveness. மனக்கசப்பு, அந்த வேதனை, மன்னியாத தன்மைகளோடு நாம் இன்னும் பழசை பிடித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தா புதிய காரியங்களுக்காக கர்த்தர் நடத்துவதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. கர்த்தரால் முடியாதுன்னு இல்லை. It's not because the Lord is not able to. The Lord is able to, but because we hold on to the old things, God is not able to take us because we are not willing. இன்றைக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். இதை நீ அறியாயா? Do you not know this? That I am doing a new thing. The Lord is looking for new wineskin. புது துருத்திகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த புது துருத்திகள் நாம இருப்போம். நாமாகவே இருக்க எழும்பி அப்படியே நாம் செபிக்க போகிறோம். We're going to stand to pray. Can I have the குயவனே, குயவனே உம் கரத்தில் களிமண் நான் ஆண்டவரே, உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பழம் துருத்திகளாய் இருந்தது போதும், புது துருத்திகளாய் எங்களை மாற்றுங்க. Lord, help us. We have been old wineskins long enough, stretched, but we are becoming useless for your purposes, not able to receive the new that you want to give us. புதிய காரியத்தை தர விரும்புகிறீரே, அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துவேன். குயவன் நீ, களிமண்ணா, உம் சித்தம் செய்திடுமே. குயவன் நீ, களிமண்ணா, உம் சித்தம் செய்திடுமே. குயவனே, உம் கையில் களிமண்ணா, உடைத்து உருவாக்கும். குயவனே, உம் கையில் களிமண்ணா, உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில்.
என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. அப்படி தனிப்பட்ட விதமாக ஆண்டவரோடு பேசுங்க. இசை வாசித்துக் கொண்டு இருக்கிற நேரத்தில் அப்படி பேசுங்க. ஆண்டவர் என்னை மாற்றுங்க, என்ன மாறணும் ஆண்டவர்? இந்த காரியத்தை நான் பிடிவாதமாய் பிடித்து கொண்டு இருக்கிறேனோ, எந்த காரியத்தை நான் விட்டு விடாமல் இருக்கிறேனோ, அதிலிருந்து எங்களை நாங்கள் விட்டுவிடத்தக்கதாய் விடுபெறத்தக்கதாய் அந்த பழைய ஊசியை, கரை பிடித்த ஊசியை எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய சிந்தை சுவாபத்திலிருந்து பிடுங்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவருடைய கரங்களுக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, அவரோட பேசுங்க. Just speak to the Lord. Speak to the Lord. Say, Lord, change me, transform me. எங்களை மாற்றுங்க. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த புதிய திராட்சை ரசத்தை நாங்கள் விட்டு இழந்து போயிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற புதிய காரியங்களை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. Lord, give us the grace. Give us that grace. Yes, Lord. மீண்டுமாய் சொல்லுவோமா? என்னை தருகிறேன் தருகிறேன் சொல்லும் பொழுது அப்படியே அர்ப்பணம் செய்யுமா? என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில். என்னுடைய இடது புறத்தில் ஒரு சகோதரியை கர்த்தர் காண்பித்து சொல்கிறார். மனவேதனை மனவேதனை மனவேதனையோடு அமர்ந்திருக்கிறீங்க. அதை விட்டு விட்டு வெளியாகணும் ஆசை, விட்டு விட்டு வெளியாகணும்னு ஆசை. ஆனா முடியல முடியல ஆண்டவரே, வலிக்குது, வேதனையா இருக்கு சொல்றீங்க. ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். பலச விட்டுருமா, புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது உனக்கு தோன்றவில்லையா? இன்றைக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் புதிய காரியங்கள், சுகத்தை கொடுத்து சுக தைலத்தை ஊற்றி புதிய காரியத்தை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். Holy Spirit, we desire your work in our lives, O Lord. ஆவியானவரே, Holy Ghost, glory. என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. மீண்டுமா உருவாக்குமே என்னை
இதுவே எங்கள் ஜெபம் ஆண்டவரே. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவா சமூகத்திலே அவர் அன்பை நம்மை மாற்றுகிறோம். தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, அப்பா தேவ சமூகத்திலே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், அவன் புது சிருஷ்டியாய், அவன் ஒரு புது துருத்தியாய் இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிதாக்குகிறவர் நம் மத்தியில், புதுப்பித்து நடத்துகிறவர் நம் மத்தியில். செய்கிற புதிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சபையிலே நீர் செய்கிற புதிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்காய் கதறி ஜெபித்தவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாற்றத்திற்காய் ஜெபித்தவர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாற்றத்திற்காய் ஏங்குகிறவர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாற்றம் வருவ போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்மையான காரியங்களை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே ஆண்டவரே நதிகளை ஓட செய்ய விரும்புகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Yes Lord, as we surrender and submit, trusting in your goodness, in your righteousness, in your will, in your purpose, as we submit and surrender all these prayers, இந்த ஜெபங்கள் எல்லாம் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க புது துருத்தி. Wish your neighbor and say you're a new wine skin. புதிய காரியங்களை செய்ய கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் பயன்படுத்துவார்.